நாகப்பட்டினத்தில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறியும் PF, ESI உள்ளிட்ட பலன்களை வழங்கவில்லை என தெரிவித்தும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களுடன் நமது செய்தியாளர் லெலின் இணைகிறார். வணக்கம் லெலின். தூய்மை பணியாளர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் என்னென்ன, முழு விவரம்? ஜெயஸ்ரீ, நாகை நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் சரம் நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் 188 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். 60 ஆண்கள் மற்றும் பெரும்பான்மையான பெண்கள் நாகை மற்றும் நாகூர் பகுதியில் உள்ள 36 வார்டுகளில் இரவு பகலாக தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கண்ட தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து சரம் நிறுவனம் மற்றும் நாகை நகராட்சி ஆணையர் எந்த பதிலும் அளிக்காத நிலையில் இன்று நாகை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பு பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். முறையாக மாத ஊதியம், ESI, BF வழங்காத சரம் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் 188 தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தோல்வியாதிகள் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய மாத சம்பளத்தை வழங்காமல் சரம் தனியார் நிறுவனம் தங்களை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு முறையும் மாத சம்பளத்தை போராடியே பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தங்களை தனியார் நிறுவனம் தள்ளியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாத சம்பளம் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள நாகை நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்து இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி லெலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.